ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் கைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் பாதியில நின்று பிரதீப் டிராகன் போய்ட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். டிராகன் படத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி டிராகன் படம் ரிலீஸ் ஆகி டிராகன் படம் பிளாக் பஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்துக்கு வந்திருக்காரு. இன் பிட்வீன்ல வந்து டியூடுன்னு ஒரு படமே எடுத்து முடிச்சிட்டாரு. சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம்யா. இவ்வளோ டைம் ப்ராசஸில் வந்து இந்த படம் வந்து ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. இன் பிட்வீனில் சில பல பிரச்சனைகளும் கூட. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி செப்டம்பர் மாதம் வந்து இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லா பேரும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. சண்டே வந்து எஸ் ஏ சூர்யாவோட பர்த்டே வந்துச்சு. அதுக்கு என்னடா அப்போன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு போஸ்டர் விட்டாங்க, அவருக்கு பர்த்டே விஷ் போஸ்டரு. அதில் வந்து ரிலீஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை பார்த்தோன்னு என்ன நினச்சிட்டாங்க, ரைட்டு செப்டம்பர் மாதமும் கிடையாது போல் இருக்குது, அவ்வளோதான்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ டாக்கு போயிட்டு இருக்க வரைக்கும் நான் வந்து மண்டே ஷூட் பண்ணுறேன். மண்டே ஷூட் பண்ணும்போது கூட படம் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, இல்லை செப்டம்பர் தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிற மாதிரி எந்த வித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவில்லை. ஓகேவா, இதை வந்து நம்ம தூக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் டீப்பாக உள்ளே போய் தேடி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தில் வந்து ஒரு சில விஎஃப்எக்ஸ் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி வரல. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ரீஷெடியூல் போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த பிரச்சனை வந்து ரிலீஸ் டேட்டுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா இந்த படம் வந்து ஆஸ் பர் ரிலீஸ் டேட் வந்து வந்துடும். இன்கேஸ் அது முடியலன்னா அவங்க வந்து 2026 வந்து லவ்வர்ஸ் டேக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த விஷயம் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டியூ டீமுக்கு வந்து செம்ம ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்டா இப்படி நீ சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விக்னேஷ் சிவனோட ராசி எப்படிங்க, ஓகேவா? அவர் நான் டிமோட்டிவேட்லாம் பண்ணல, ஆனால் நான் பேச டிமோட்டிவேட் மாதிரி தான் இருக்கும். பட் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது என்னென்னா, அவர் எடுத்த கடைசியாக ஹிட்டான படம் எதுனா 400 கோடி தான். அதுக்கப்புறம் எடுத்த எல்லா படமும் வந்து ஒன்று ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்னு சொல்லி அப்படி தான் வந்து இருந்திருக்கே தவிர, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரில. கேட் ஆன் தி வால் தான், அது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலான்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து டியூடோட ரிசல்ட் இருக்கும். இன்கேஸ் இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும் பட்சத்தில் டியூட் தான் வந்து அடுத்த பிரதீப் ரங்கநாதன் படத்தோட ரிலீஸு. ஸோ டிராகனோட சக்ஸஸ் வந்து யாருக்கு வந்து டைரெக்டாக இம்பேக்ட் ஆகும்னா, டியூடோட ப்ரொடியூசரான மைத்ரி மேக்கர்ஸுக்கு தான் வந்து டைரெக்டாக வந்து இம்பேக்ட் ஆகும். அவங்க தான் வந்து அந்த டிராகன் சக்ஸஸோட ஆக்சுவல் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட போகிறவங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இன்கேஸ் அந்த படம் தள்ளி போகும் பட்சத்தில், இல்லை அந்த படம் தள்ளி போகல, செப்டம்பர் மாதம் தான் வர ராசான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராகன் படத்தோட ஆக்சுவல் சக்ஸஸ் ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ண போகிறது லைக்காக தான் வந்து இருக்கும். ஸோ இவங்க போஸ்ட்பான் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து அந்த டேட்டுக்கு வர போகிறாங்களான்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா டியூ டீம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நான் செப்டம்பர் மாதம் தான் சொல்லுவேன், டிசம்பர் மாதம் தான் சொல்லுவேன் இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. வரீங்கன்னா வரேன்னு சொல்லுங்கள், வரலன்னா வரலன்னு சொல்லுங்கள். இது சொல்லிட்டீங்கன்னா மற்ற டீம் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏற்ற பிளானில் வந்து போவாங்களே. நான் வரமாட்டேன் வருவேன்ற மாதிரி பண்ணியிருந்தா எப்படி? மதராசி படத்தை பற்றி நம்ம போன சினிமா அப்டேட்டில் தான் பேசியிருப்போம். இப்போ அடுத்த சினிமா அப்டேட் வந்து மதராசி பற்றி வந்திருக்கு. அதாவது என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து சேட்டலைட்டும் டிஜிட்டலும் வந்து ரொம்ப நாளாக விற்காமல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் படம் ரிலீஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. எல்லா பேருக்கும் ஷாக்கு. அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தப்புறம் அவருக்கு அடுத்த படம் வந்து யாரும் வாங்கலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு டீட்டெயில் பேசுவோம். சிவகார்த்திகேயனை பற்றி இல்லை, சேட்டலைட் டிஜிட்டல் சேல்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும். அப்போ தான் உங்களால் ஆக்சுவலாக இது என்ன இருக்குது, ஆக்சுவல் மார்க்கெட் ரேட் என்னன்னு சொல்லி உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அது வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியும். யாரா வாங்க போகிறா அதோட சேட்டலைட் ரைட்ஸ்ன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜி நெட்வொர்க் தான் வந்துட்டேன்னு சொல்லி வந்து வாங்கிட்டாங்க ஜி நெட்வொர்க்கு. அதே மாதிரி அமேசான் பிரைம் வீடியோவும் வந்து இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்ற அமௌண்ட் வந்து பெருசாக ரிவீல் பண்ணல. அது லேட்டர் டேஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மதராசி படம் வந்து இவ்வளோ நாளாக போனியாகவும் வந்துச்சு, இப்போ ஒருத்தவங்க வந்து போனி பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து படம் ரிலீஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக அந்த படம் வந்து செப்டம்பர் 5 வந்து அட்டன்ஸை போட்டோம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.